கிரிவலம் போயிட்டு வந்துட்டு ஆராதனா குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆராதனா இன்னைக்கு எக்ஸாமு எழுதிட்டு வா. சரி சரி அங்கேயே வைங்க, அங்கேயே வைங்க. வேன் வருது, தூக்கவே முடியல. கம்முனு இரு. சுகாஸ் கால் வலிக்குதா? சரியாக போயிடும். அது 2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். சுகாஸுக்கும் இன்னைக்கு எக்ஸாமு இங்கிலீஷு. படிக்கவே இல்லை சுகாஸ். காப்பு வாங்கிக்கிறாங்க அவங்க. இரு சிவன். சரி எக்ஸாமுக்கு படிக்கல, அங்கே போய் படிச்சுக்குவியா? டைம் கொடுப்பாங்களா படிக்கிறதுக்கு? 10 மணிக்கு தானே எக்ஸாம் ஸ்டார்ட்டு. 1 மணி நேரம் டைம் கொடுத்தா எக்ஸாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடா பாவி, பேக் மேலேயே உட்காந்துட்டியா? இறங்கு. படிச்சுக்க சுகாஸ். போய் லீவு போடக்கூடாதுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. லீவே போடாதீங்க அப்படின்னு. இனிமேல்லாம் லீவே போட மாட்டாங்க. இது கட்டாயமாக போகணுங்கிறதுனால லீவு. கழட்டாது கம்முனிருங்க. எப்படா வேன் ஏறுவாங்க, எப்படா ஊருக்கு கிளம்பலான்னு இவங்க வேற வெயிட்டிங்களுக்கு. சாப்பாடு போட்டு வச்சிருக்குது உங்களுக்குமே. நீ போய் சாப்பிடுங்க. அங்கே வேறு ஆட்டுக்குட்டி போய் வாய வச்சிருப்போம். இவங்க ஆயா சாப்பிட்டுக்கிறாங்க. இவங்க தாத்தா வந்து ஊருக்கு எப்படா கிளம்பலாம். சுண்டைக்காய் கொண்டு போய் குழம்பு வைங்க, நல்லாயிருக்கு. பிடிக்காதா? நாங்களாம் வைப்போம், சூப்பராக இருக்குது. ஆட்டி வைங்க, கறி குழம்பு மாதிரி. 2 நாளைக்கு 3 நாளைக்கு கிடாது. புளி ஊற்றி கறி குழம்பு மாதிரி வச்சிட்டிங்கன்னா 3 நாளைக்கு கிடாது. சூப்பராக இருக்குது. இது கசக்கிறது இல்லை. அந்த காட்டில் இருக்கிற சுண்டைக்காய் தான் கசக்குது. இது நாங்கள் வைப்போம், நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்காது. கூச்சுது இன்னும் வேணக்கானம். ஆமாம், அதுவும் சாப்பிடுவாங்க. அது பாவக்காய் மாதிரி லைட்டாக கசப்பு. இது சுத்தமாக கசப்பு இல்லை. ஏன் சுகா? நல்லா போயிடும். கோயிலுக்கு தான் இன்னும் காண இன்னைக்கு வேணு. சுகா உடம்பு வலிக்குதா? சரியாய். பேக் வேஸ்ட்டாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டாங்க இவங்க. அவங்க